சென்னையில் இருக்கிறது மெட்ரோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ரெட்ரோ. ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா ரெட்ரோ படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. நான் ரொம்ப லேட்டாக ரிவ்யூ போட்டுட்ருக்கேன். அதனால உங்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரெட்ரோ படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ஹீரோவாக சூர்யா சாரும் ஹீரோயினாக பூஜா ஹெக்டே மேமும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூர்யா சார் வந்து சின்ன வயசுலேயே அம்மா அப்பாவெல்லாம் இழந்துறாரு. அதனால ஒருத்தர் அம்மா வந்து அவங்கள தத்து எடுத்துக்கிட்டு வளர்க்குறாங்க. அவங்க திடீர்னு இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட தான் வளர்த்த அப்பா வந்து திடீர்னு அவர் வளர்ந்துடுறாரு. வளர்ந்ததுக்கப்புறம் அவருக்கு மேரேஜ் அப்படின்னு ஒன்று நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக எல்லாம் போயிட்டுருக்காங்க. அப்போது அவங்க அப்பா வந்து பஞ்சாயத்து பண்ணி அந்த மேரேஜ் நடக்காமல் அந்த ஹீரோயின் வந்து அங்கேருந்து பறந்து போயிடுறாங்க. அந்த பறந்து போன புறாவை பிடிக்கிறதுக்காக இவர் கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போய் அங்கேருந்து கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அந்த ஊருக்கு போவார். ஊருக்கு போனதுக்கப்புறம் இவங்க 2 பேர் லவ்வும் என்ன ஆச்சு, இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா, மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, மறுபடியும் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்களா நம்ம ஹீரோயின் மேம், அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இதுக்கு நடுவில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் இதெல்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூர்யா சாருக்கான மாஸ் சீன்ஸ் எல்லாம் வெறித்தனமாக இருக்கும். கிட்டத்தட்ட இன்னும் சொல்லணும் அப்படின்னா 30 பேரை வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பறக்க விட்டுறாரு, தெறிக்க விட்டுறாரு நம்ம சூர்யா சார். அந்தளவுக்கு ஃபைட் சீன்ஸ்லாம் இந்த படத்தில் பயங்கரமாக இருக்குது. இந்த படத்தில் நடித்த சூர்யா சாரை பற்றி வந்து சொல்லி ஆகணும். பயங்கரமாக நடிச்சிருந்தார். ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச ஒரு மேன் எப்படி நடிப்பாரோ அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தார். பயங்கரமாக சண்டை போடுற சீன், ஃபைட் சீன்ஸ் இதெல்லாம் சூப்பராக நடிச்சிருந்தார். உங்களுக்கு வந்து சண்டை போடுறதுலாம் பிடிக்கும், பயங்கரமான சண்டை போடுற படங்கள்லாம் பிடிக்கணும்ப்பா. ஒருத்தன் 30 பேர் அடித்தாலும் பரவாயில்ல, 300 பேர் அடித்து பறக்க விட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி படங்கள்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த உங்களுக்கேற்ற ஒரு படம் தான் இந்த ரெட்ரோ அப்படின்ற படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. சூர்யா சாரோட வேறு லெவல் படம் தான். கண்டிப்பாக இந்த படம் வந்து சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு சூர்யா சார் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நம்ம சூர்யா சாரோட ஆக்டிங்லாம் கிளைமேக்ஸும் நல்லா இருந்தது. அண்டு ஒரு புது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக தான் கொடுத்துருந்தாங்க. பட்டு லவ்ன்ற கான்செப்ட் பழைய லவ் ஸ்டோரி தான். பட்டு அதே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து நம்ம சூர்யா சாரை பயங்கரமாக காட்டினது, அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து சூர்யா சாரை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூ, சினிமா அப்டேட்ஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்டைலிஷ் மணி.